விஜய் சொல்கிற மாதிரி 2 பேர்த்து நடுக்குள்ளே தான் போட்டியா, இல்லை பல கூட்டணி கட்சிகள் வச்சிருக்க திமுக தான் போட்டியா, பல ஆண்டு தமிழ்நாட்டை ஆண்ட ஏடிஎம்கே தான் போட்டியா, விழுக்காடு ஓட்டு வங்கி வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் போட்டியா? வாங்க பார்க்கலாம். முந்தைய வருடங்க தேர்தலை போல் இல்லாமல் 2026 ஒரு புதுவிதமான தேர்தலாக தான் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு. அது எப்படி என்னங்கிறத ஓவர்வியூவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை CN அண்ணாதுரை அப்படிங்கிறவர் உருவாக்குறாரு. 76 வருஷங்கள் ஆயிடுச்சு. பல எம்பிக்கள், பல எம்எல்ஏக்கள், முதலமைச்சர்னு பல வருஷங்களாக வந்துட்டு இந்த கட்சி தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த வருஷம் 2026 வரக்கூடிய தேர்தல் திமுக பக்கம் பலத்த காற்று வீசப்பட்டு தான் இருக்குது. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே 2026 ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. பெரிய அளவுக்கான ஓட்டு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சியில் மூத்த கட்சியாக இருக்கக்கூடியது தமிழகத்தில் ஒரு முக்கியமான கட்சி தான் திமுக. திமுகவுக்கு 2026 பல அனாலிசிஸ் படி வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது பெரிய அளவு கருத்தாக பேசப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் அதுலேருந்து பிரிஞ்சு உருவான கட்சி தான் ஏடிஎம்கே. இப்படிப்பட்ட ஒரு கட்சி திமுகவும் அதிமுகவும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைங்கிற மாதிரி பல வருஷமாக மாறி திமுகவும் அதிமுகவும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பல நல்லாட்சிகளையும் கொடுத்துருக்காங்க அதிமுக. அந்த வகையில் நிறைய நலத்திட்டங்களும் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிற நிலைமையில் எப்படி போட்டி இருக்க போகுது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பெரிய அளவுக்கு இவங்களும் திமுக அளவுக்கு ஓட்டு வங்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். பெரிய அளவுக்கு வித்தியாசத்தில் திமுக அவங்கள்ட்ட ஜெயிக்கல அதிமுகட்ட. பலத்த பல வருஷங்கள் எதிர்கட்சியாகவும் பல வருஷங்கள் ஆளுங்கட்சியாகவுமே தமிழகத்தில் மாறி மாறி அதிமுகவும் திமுகவும் இருந்துகிட்ருக்காங்க. இந்த வருஷம் பிஜேபியோட வலுவான கூட்டணி கட்சியாக அமைஞ்சிருக்காங்க. இந்த கூட்டணி கட்சி அவங்களுக்கு வெற்றி வகையை சூடி தருமா அப்படிங்கிறது 2026 பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கட்சி தொடங்கப்பட்டு சில வருடங்களே அதாவது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறி இருக்கு. பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு கட்சியாக மாறி இருக்கு. இந்த கட்சியை ஒரு தனி மனுஷனாக நின்று இவ்வளோ பெரிய கட்சியாக மாற்றிருக்காருன்னா உண்மையிலேயே ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயந்தான். தமிழ்நாட்டில் எந்த இடைத்தேர்தல் வந்தாலும் கூட்டணி கட்சிகள் விலகிடுவாங்க இடைத்தேர்தலை கலந்துக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியை யோசிக்கிற டைமில் நான் வருவேன், நான் போட்டி போடுவேன் அப்படின்னு களமிறங்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சிக்குமே பெரிய அளவுக்கு வாக்காளர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8% ஓட்டு விழுக்காட கடந்த எம்பி தேர்தலை பெற்று இந்த கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. உண்மையிலே இந்த கட்சிக்கும் பெரிய அளவுக்கான வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, கட்டாயம் அவங்களுக்குன்னு பல எம்பிக்களை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது தமிழகத்தில் பெருமளவு பேசப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் 2026 என்ன நடக்குதுன்னு. மித்த கட்சிகள் மாதிரி இந்த கட்சி ஒன்று தொடங்கப்பட்டு பல வருஷங்கள் ஆகலை. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயரில் திரு விஜய் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தான் இது. இந்த கட்சியில் இப்போவே 2 கோடி உறுப்பினர்களை தாண்டி உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. மிச்ச கட்சிகள் போல் இந்த கட்சியில் வயசானவர்களோ நடுத்தர வயதினர்களோ இல்லை. முக்கால்வாசிக்கு மேலே இளைஞர்கள் சமுதாயங்களை கொண்ட ஒரு கட்சியாக அமைஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகம். அரசியலில் 2026 இந்த வருஷத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக தான் அமைஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தின் பல பிரச்சனைகளும் பல சவால்களையும் சந்தித்து கொண்டு தான் இருக்காங்க. இந்த வருஷம் 2026 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம்.